السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين محمد رسول الله وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وأزواجه وذريته كما صليت على آل إبراهيم وبارك على محمد وأزواجه وذريته كما باركت على آل إبراهيم وفي العالمين إنك حميد مجيد. أما بعد. மதரசா லீவாக இருந்ததுனால கடந்த 2 கிழமைகளாக வகுப்பு நடத்த கிடைக்கலாம், மன்னிச்சு கொள்ளுங்க. கடைசியாக தலாக்குடைய விஷயத்தை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த தலாக்குடைய விஷயத்தில் மேற்கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய அமல் இபாதத்துகள் ஒரு சுன்னத்தான விஷயம் ஞாபகத்துக்கு வச்சுக்கொள்வோம். எவ்வளோ சுன்னத்துகள் ஆசைப்பட்டு அமல் செய்கிறோம் நன்மைக்காக வேண்டி. ஒரு சுன்னத்து அடிக்கடி ஞாபகம் காட்டுறது தான், இருந்தாலும் மறக்கிறோம். அதனால இன்னொரு தடவை ஞாபகம் காட்டுறது. ஏன்னா நாங்கள் தொழுகையில் ஒது செய்கிறோம், ஒதுவில் மசஹ செய்கிறோம். இன்னும் நிறைய பேரை பார்க்குறோம், மசஹ சும்மா ஒரு விரலில் தொட்டு இப்படி தடவிட்டு போகிறாங்க. அதனால் நம்ம சொல்கிறோம் சில நேரத்தில் மசஹே கூடாத நிலை வந்துடும். அப்படி தவறுதலாக செஞ்சு பட்டுச்சுன்னா ஒது கூடாது, ஒது கூடலைன்னா தொழுகையே கூடாது. மசஹ செய்கிறதுக்கு சுன்னத்தான முறை இருக்குது. எப்படி 2 கையால் முகத்தை கழுவுறோம், 2 கையால் கையை கழுவுறோம், காலை கழுவுறோமோ, மசஹ செய்கிறதுக்கு 2 கையிலையும் தண்ணியை நினச்சி முழு தலையும் மசஹ செய்கிறது சுன்னத்தான முறை. இப்படி முழுசாக மசஹ செய்கிறதுக்கு எவ்வளோ நன்மை? 100 ஷஹீதுகளுடைய நன்மை. மசஹ செய்கிறதுல முழுசாக தலப்பா கட்டி இருக்க தலப்பா கலட்ட கஷ்டம், கலட்ட தேவையில்லை. கடமையான அளவுக்கு லேசாக எடுத்துட்டு தலப்பாக்கு மேலேயே மசஹ செய்யலான்னு மார்க்க நமக்கு அனுமதி கொடுக்குது. தொப்பி கலட்ட முடியும், கலட்டியாச்சு முழுசா மசஹ செய்யறது அந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வரும் ஒரு சுன்னத்தான காரியம். முடியுமான அளவுக்கு முயற்சிங்க. நீங்க முழுசா தலையை மசஹ செய்யறதுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்க போகுது? 100 ஷஹீதுகளுடைய நன்மை. எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால கட்டாயம் முயற்சியும். வீட்டுல பெண்களுக்கும் சொல்லுவோம், அவங்கள்ட்ட மசஹ செய்யறது முழுசா, முழு தலையும் 2 கையில தண்ணியை நினைச்சாச்சு முழுசா ஒரு தடவை தடவுறது. இது போதும். வேறு ஒரு சுன்னத்தான ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கிட்டோம். இப்ப நமக்கு தலாக்குடைய விஷயத்துக்கு நாம போவோம். தலாக்ல கடைசியாக நாம படிச்சோம் தலாக் பிதாய், ஹராமான தலாக். தலாக்ங்கிறது நிர்பந்தத்துல ஒரு தேவை, ரொம்ப கஷ்டம், சேர்ந்து வாழ முடியாத ஒரு பயங்கரமான சிக்கல் வந்துருச்சு. அந்த மாதிரி நேரத்துல தான் தலாக்க மார்க்கம் அனுமதிக்குது, ஆதரிக்கல. அனுமதிக்குது, அது ஊக்குவிக்கல. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அபுகதுல் ஹலால் இலல்லாஹ், அல்லாஹ் ஹலாலாக ஆக்கிட்டான், அனுமதிச்சுட்டான். ஆனா ரொம்ப கோவப்படுறான் ஒரு விஷயத்துல, அது தலாக். அனுமதிச்சுட்டு ரொம்ப கோவப்படுறான். அதனால இதுல யாரு தவறு இழைச்சிருந்தாலும் அல்லாஹ் இடத்துல மாட்டிக்குவாங்க. அது கணவனோ மனைவியோ 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் குற்றவாளியா இருப்பாங்க. நாம கடைசியாக படிச்சோம் தலாக் பிதாய். 2 தலாக் அது ஹராம். அந்த மாதிரி முறையில தலாக் சொன்னால் அது ஹராம். பாவம் யாரு? ஆணுக்கு, மாப்பிள்ளைக்கு தான் அந்த பாவம் வந்து சேரும். அவர் நியாயமான காரணத்தோட, அவர் நல்லதான் இருந்தார், நல்லா வாழ்றதுக்கு தான் முயற்சி செய்யறார். இருந்தாலும் பொண்ணு தான் எல்லா விதமான குற்றம், எல்லா விதமான பாவமும் செஞ்சுட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இவர் தலாக் கொடுக்கிறார். ஆனா இந்த 2 முறையில தலாக் சொன்னால் அவர் குற்றவாளி, அவர் ஹராம், அவருக்கு பாவம் இருக்கு. அது என்ன 2 முறை? யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. 2 நேரத்தில் தலாக் சொல்றது ஹராம். அது என்ன 2 முறை? நாம் கடைசியாக சொன்னோம். என்ன? ஒண்ணு, பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிறப்ப தலாக் சொல்றது. பொண்ணு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் பொழுது தலாக் சொல்றது ஹராம். இவருக்கு பாவம், இவர் எல்லாம் சரியா ரைட்ஸ், இவர் நல்லா தான் நடந்திருக்கிறார். எவ்வளவு விட்டு கொடுத்து போனார். கடைசியா இயலாத பட்சத்துல அந்த பொண்ணுடைய நன்மையை கருதி தான் தலாக் சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது கூட ஹைதுல வச்சு சொன்னார், அதாவது மாதவிடாய் காலத்துல சொன்னால் நாளைக்கு இவருக்கு குற்றம் இருக்கு, இவருக்கு ஹராம், இவர் தண்டனை, குற்றவாளி பட்டியல நிப்பாட்டப்படுவார். 2வது விஷயம், அவர் அந்த பொண்ணு சுத்தமா தான் இருந்துச்சு, மாதவிடாய் இல்ல, ஆனால் அந்த சுத்தத்துல வச்சு உறவு கொண்டு இருக்கிறார், அந்த பொண்ணோட தாம்பத்திய உறவில் ஈடுபட்டிருக்கிறார், செக்ஸ் வச்சிருக்கிறார். இந்த நேரத்துல தலாக் கொடுக்கிறார். இதுவும் அந்த ஆணுக்கு தான் குற்றம், ஹராம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பாடத்துல படிச்சோம். இப்ப அப்ப தலாக் சொல்றதுக்கு முறை என்ன? கணவனுக்கோ மனைவிக்கோ. அப்ப இந்த இவ்வளவு விஷயங்களை சொல்லும் பொழுது முதல்ல தலாக்குடைய ஒரு அடிப்படை நாம விளங்கிக்கலாம். ஏன் இப்படி சொல்லுது? தலாக் சொல்லும் பொழுது சொல்றவரு மாப்பிள்ளை எதை பார்க்க சொல்லுது? மனைவிக்கு மாதவிடாய் இருக்குதான்னு பார்க்க சொல்லுது, அல்லது மனைவிக்கு சுத்தமா இருக்கிறாளா, அந்த சுத்தத்துல நீங்க உறவு கொள்ளாமல் இருக்கிறீங்களா, இதெல்லாம் பார்க்க சொல்ற காரணம். தலாக்ங்கிறது எழுத்தம் கவிழ்த்தம், கோபத்துல அடிச்சு விட்டார், படப்பட அடிச்சு விட்டுறார், கூடாது. தலாக்குங்கிறது நிதானமாக ரொம்ப யோசிச்சு ரொம்ப நீண்ட யோசனைகளுக்கு பின்னாடி எடுக்கணும். அதனால தான் பாருங்க
மார்க்கம் தலாக்கை யாருக்கு கொடுத்துருக்கு? ஆம்பளைக்கு தான் கொடுத்துருக்கு. நம்ம அன்னைக்கே சொன்னோம், பொம்பளைக்கு தலாக் கொடுத்துருந்தா எந்த மாப்பிள்ளையும் வீட்டில் வாழலாம், எல்லாம் வாழ வெட்டியா பள்ளியில் இருக்க வேண்டியதான். ஏன் அவங்களுக்கு கொடுக்கல? அவங்களுக்கு நிதானம் இல்லை, அவங்க அவசரம், அவங்க குடுகுடுப்பு, அவங்க படபடப்பு. அதனால தலாக்குடைய விஷயத்த மார்க்கம் அவங்கள்ட்ட கொடுக்கவே இல்லை. ஏன் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குது? மாப்பிள்ளை நிதானமா செயல்படணும், தலாக் கொடுக்க போறப்ப கூட பார்க்கணும். இவ்வளவு கஷ்டப்படுத்தி மார்க்கம் அவருக்கு சொல்லியும் கூட இவர் என்ன சொல்றார்? இல்ல, நான் கோபத்துல சொல்லிட்டேன், ஆத்திரத்துல சொல்லிட்டேன், ஆவேசத்துல சொல்லி பட்டுருச்சு, எனக்கு விளங்காம சொல்லி பட்டுருச்சு, இந்த பேச்சே வச்சுக்கொள்ள கூடாது. சொன்னா சொன்னதுதான், சொன்னால் சொன்னதான். இப்ப நாம பார்ப்போம், அப்படியே ஒரு நிர்பந்தமான நேரத்துல தலாக் சொல்லணும்னா சுன்னத்தான முறை என்ன? முதலாவது, தன்னுடைய மனைவியை ஒரு தடவை தலாக் சொல்லணும். என்ன சொல்லணும்? ஒரு தடவை தலாக். நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன், தமிழ்ல சொல்லுங்க. சொல்றதாக இருந்தால் நான் உன்னை விவாகரத்து, தமிழ்லே சொல்லலாம், விவாகரத்து செய்து விட்டேன் அல்லது மனமுறிவு ஏற்படுத்தி விட்டேன். பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துல சொல்லணும் கட்டாயமாக. எப்படி இருந்தா நான் தலாக் சொல்றேன், விவாகரத்து செய்யறேன், நீ தலாக்குன்னு சொன்னா முடிஞ்சிருச்சு, நீ தலாக்குன்னு சொன்னா நிகழ்ந்துடும். பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்தை பயன்படுத்தி ஒரு தடவை தெளிவாக சொல்லணும். இது சுன்னத்தான முறை. அது என்னவாக இருக்கக்கூடாது? அவன் மாதவிடாயாக இருக்கக்கூடாது, அல்லது சுத்தமாக இருக்கும்போது அந்த பீரியட், அந்த சந்தர்ப்பத்தில் சுத்தத்தில் வச்சு உடலுறவு கொண்டு இருக்கக்கூடாது. இப்போ ஒரு தலாக் சொல்றார், மனைவியை கூப்பிட்டு வார்ன் பண்றதுக்காக, எச்சரிக்கை செய்யறதுக்காக வேண்டி சொல்லணும், நான் உன்னை விவாகரத்து செய்து விட்டேன். முடியும் சொன்னா 2 சாட்சிகளை கூப்பிட்டு வச்சுக்கணும். அந்த பொண்ணுடைய உமா வாப்பா, இந்த பக்கத்துல 2 பேர், எல்லாரையும் கூப்பிட்டு இந்த பாருங்க பிரச்சனை படுத்திட்டே இருக்கிறா, அதனால எனக்கு இதுக்கப்புறம் வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நான் இவளை தலாக் சொல்லிவிட்டேன், நீங்கள் சாட்சியாக இருங்க. நம்ம இது ஒரு தலாக். இந்த ஒரு தலாக் கூட பாருங்க, தலாக்குனா என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும். தலாக்குனா என்ன? பிரிகிறது, நிக்கா சேர்றது, தலாக் பிரிகிறது, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்படி இல்லை, இந்த தலாக்குக்கு பிறகும் கூட கணவன் மனைவி சேர முடியும். கணவன் மனைவி இப்ப தலாக் சொல்லிட்டா, ஹாஜியார் கூட அன்னைக்கு கேட்டாங்க, தலாக் சொல்லிட்டா ஒரு தலாக் சொன்னால் இதா இருக்கணுமா? இதா இருக்கணும். இதாவுடைய சட்டங்கள் தனியாக பார்ப்போம். எப்ப அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் தாம்பத்திய உறவுகள் நடந்திருந்தால், அதுக்கு பிறகு தலாக் நிகழ்வதாக இருந்தால் ஒரு தலாக் தான் சொல்றார், அவ இதா ஆரம்பிச்சிடுவான், இதா ஸ்டார்ட். இதான்னு சொன்னாக்க நாம வளமையா விளங்கி வச்சிருக்கிறோமே, ஒரு வெள்ளை போடுவா அடிச்சு அவ இருக்கிற எல்லாத்தையும் கலட்டி போட்டு வெள்ளை உடுப்புகள் உடுத்துக்கிட்டு, அந்த இதா கிடையாது. இதான்னு சொன்னா அதுக்கப்புறம் கணவன் மனைவியும் சேரக்கூடாது, ஒரே வீட்டுல தான் இருக்கணும். அதான் விசேஷம். தலாக் சொல்லியாச்சு, கணவன் தலாக் சொல்லிட்டார், சுன்னத்தான முறை ஒரு தலாக் சொல்லி இருக்கிறார், சொன்னதுக்கு பின்னாடி ஒரே வீட்டுல தான் இருக்கணும். இப்ப இத ஆரம்பிச்சிருச்சு. எப்ப தலாக் சொன்னாரோ அடுத்த வினாடி இத ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன நடக்கும் சொன்னா, இவங்க இப்படியே இருந்து கொண்டே இருக்கலாம். இருந்து அவளுடைய இத்தாவுடைய காலம் என்ன? இத்தாவுடைய காலம் 3 சுத்தம். அதாவது இப்ப சுத்தமாக இருக்கிறான், அதுக்கப்புறம் ஒரு பீரியட், ஒரு மாதவிடாய் வருது, திரும்ப அது நின்று ஒரு சுத்தம் வருது, திரும்ப அதுக்கு பிறகு ஒரு மாதவிடாய், திரும்ப ஒரு சுத்தம் வந்துருச்சுன்னு சொன்னா அவருடைய இத்தா முடிஞ்சிருச்சு. இத்தா முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்ப கணவன் தனியாக மனைவி தனியாக ஆகிட வேண்டியதுதான். இவர் கணவன் போய் வேற ஒரு கல்யாணம் முடிச்சு கொள்ளலாம், அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஒரே ஒரு தலாக், சுன்னத்தான முறை தான். ஒரு தடவை தலாக் சொல்லுங்க, பீரிய சுத்தத்துல வச்சு தலாக் சொல்லுங்க. இப்ப அவ இத்தாவை ஆரம்பிச்சிடுவா. இத்தாவுக்கு பிறகு நீங்க பிரிஞ்சு போய் 2 பேரும் வெவ்வேறு தனியாக கல்யாணம் முடிச்சு கொள்றதுக்கு அனுமதி கொடுக்குது. அதே நேரத்துல மார்க்கம் இந்த தலாக்ல எவ்வளவு பெரிய சலுகை வச்சிருக்க பாருங்க. ஒரு தடவை தலாக் சொன்னார், இப்ப என்ன நடக்குது? இத்தாவுடைய காலத்துல மனசு மாறுது. இத்தாவுடைய காலத்துல மனசு மாறுது. அவர் யோசிக்கிறார், அநியாயம், நான் தப்பு செஞ்சுட்டேன். இல்ல, அந்த பொண்ணு யோசிக்குது, என்ன இருந்தாலும் நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது. அதனால தான் இதுக்காக தான் மார்க்கம் சொல்லுது, 2 பேரும் ஒரு வீட்டுல இருக்கு. தலாக் சொன்னதுக்கு பின்னாடி என்ன நடக்கணும்? நீங்க நமக்குள்ள பிரச்சனை, தலாக்கு நம்மளால விளங்க முடியல. ஏன் சொன்னா அதாவது குடும்ப ரீதியில நம்ம சரியான மாதிரி இஸ்லாமிய நடைமுறைகளை பின்பற்றுறதே கிடையாது. எப்ப நம்ம வீட்டுல தலாக்கு எப்ப நடக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பிரிஞ்சு பல வருஷம் ஆயிடுச்சு. அவர் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறார், இவ வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறார். பிரச்சனைன்னு வந்தவன பொண்ணு வீட்டுக்கார வந்து பொண்ணை கூட்டி போயாச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்கார மாப்பிள்ளை கூட்டி போயாச்சு. அவர் ஏதோ துன்யா தொங்கல்ல இருக்கிறார், இவள் ஏதோ துன்யா தொங்கல். இப்ப தலாக் சொல்லு, மாதவிடாய் வந்திருக்கா இல்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? சுத்தம் இருக்குதா இல்லைன்னு இவருக்கு எப்படி தெரியும்? இதுதான் நமக்குள்ள பிரச்சனை, நமக்கு விளங்க முடியல. திருச்சி கூட்டு போயிடுறாங்க, பெரிய குற்றம். கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா மாப்பிள்ளை சொல்லாம மாமனாருக்கோ மாமியாருக்கோ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, எந்த அதிகாரங்களும் வந்து கூப்பிடக்கூடாது. என் பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வைன்னு சொல்லக்கூடாது. சொன்னா அவர் தான் குற்றவாளி. மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பவருக்கு வேலையை பார்த்துட்டு போ இப்படி சொல்லலாம். பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா என் வீட்டுல தான் இருப்பா.
அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இது யாருக்கும் தெரியறது இல்லை. இவங்க என்ன செய்யறாங்க, பொண்ணங்களை அப்ப கொலை செஞ்சாலும் அதுக்கெல்லாம் மார்க்கம் வழிமுறையை சொல்லுது. நான் ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, இன்னைக்கு நம்ம இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா எவ்வளவு ஒரு முன்னேறிய ஒரு சமூகத்துல இன்னைக்கும் இருக்குது. தலாக் டைவர்ஸ் கேஸ் வருதுன்னு சொன்னா, கேஸ் இருந்து கேஸ்ல தீர்ப்பு வர்ற வரையும், தலாக் தீர்ப்பாகிற வரையும் கணவனும் மனைவி ஒரு வீட்டுல தான் வாழணுங்கிற சட்டம் எங்க இருக்குதுன்னு நம்ம ஊர்ல இல்ல, நம்ம சமூகம் அதை பின்பற்ற கிடையாது. அமெரிக்கால இந்த சட்டம் இருக்கு. அமெரிக்கால கணவன் மனைவி கல்யாணம் முடிஞ்சா ஒன்னா தான் இருக்கணும். பிரிஞ்சு போறது, தலாக் டைவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணி கேஸ் நடக்கிறப்ப கூட ஒரு வீட்டுல தான் இருக்கணும். அவங்க வந்து பார்ப்பாங்களாம், ஒரு வீட்டுல தான் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கத்தை பின்பற்றிட்டு இருக்கு. நாம அமெரிக்காவை ஏசிட்டு இருக்கிறோம், அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன். நம்ம ஊர்ல மார்க்கம் பேசிட்டு இருக்கிறோம். மாசால மார்க்கத்துல எந்த அடிப்படையும் கிடையாது. அப்ப மார்க்கம் என்ன சொல்லுது, ஒரு தடவை தலாக் சொல்லுங்க, அது ஒரு வீட்டுல இருக்க வைங்க. தலாக் சொல்லிட்டா ஒரு வீட்டுல இருக்க வைங்க. எவ்வளவு ரைட் கொடுக்க, எவ்வளவு உரிமை கொடுக்குதுன்னு பாருங்க. அந்த பொண்ணுக்கு என்ன தெரியுமா, இதான் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நல்லா உடுத்துக்கொள்ள சொல்லுது, நல்ல பசந்தா உடுக்க சொல்லுது. இதான நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொண்ணு வெள்ள உடுத்துட்டு இருக்கணும், நகை நட்டு போடக்கூடாது. ஆனா தலாக்குடைய இதால மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல உடுத்து. ஏன்னா மாப்பிள்ளை பருவம் மேல படட்டும். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம். இந்த இதாவுடைய காலத்துல மாப்பிள்ளையை கவர்ந்து இழுக்கிற மாதிரி, சுண்டி இழுக்கிற மாதிரி நல்ல அழகா உடுத்து. மனம் மாறி அப்படியாவது ரெண்டு பேரும் சேர மாட்டாங்களா, மார்க்கம் அதுக்கு வழி சொல்லுது. அப்ப தலாக்குன்னு சொன்னாலே புட்டுட்டு போறதில்லை. அப்ப தலாக் ஒரு தலாக் சொல்லுங்க. இதாவுடைய காலத்துல கணவன் மனைவி ஒரு வீட்டுல இருங்க, நல்ல அந்த பொண்ணை உடுத்த சொல்லுங்க, நல்ல மனம் பூச்சிக்க சொல்லுங்க, நல்ல அத்தர் பூச்சிக்கொள்ள சொல்லுங்க. இதுலயாவது அந்த கணவன் திருந்த மாட்டானா, அல்லது இந்த பெண் தன்னுடைய தவற நினைச்சு வருந்த மாட்டாளா? இப்ப அந்த இதாவுடைய காலத்துக்குள்ளாரே ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் வருது, அதே நான் செஞ்சது ரொம்ப மோசமான ஒரு தவறு, வாழ்க்கையே போக போகுது, இதுக்கப்புறம் இவளோட சேர முடியாது, நல்ல பொண்ணு, கோவம் ஆத்திரம் ஏதோ குற்றங்கிற சமாளிக்கலாங்கிற எண்ணம் வந்தால் மார்க்கம் சொல்லுது, ஒரு தலாக் சொல்லிட்டீங்க, இதால இருக்கிறா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சுங்க, அடுத்து ஆரம்பிச்சிடலாம். தேவைன்னு சொன்னால் சேர்ந்து வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்குது. அதுக்கு என்ன ஒண்ணும் தேவையில்லை, திரும்ப மாப்பிள்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 தலாக் தான் ரைட்ஸ் இருக்கு. நிக்கா முதல்ல ஓதுறப்ப 3 தலாக் உங்களுக்கு உங்களுடைய கையில இருந்துச்சு, ஆணுடைய கையில. இப்போ ஒரு தலாக்க நீங்க பயன்படுத்திட்டீங்க, ரெண்டாவது இப்ப நீங்க சேர்ந்து வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்குது. அப்ப சுன்னத்தான முறை என்ன, நான் பெருசா நீட்டிக்கொள்ள விரும்பல, சுருக்கமாக சொல்றேன். சுன்னத்தான முறை கணவன் மனைவிய சுத்தமான நிலையில் வைத்து, அதாவது மாதவிடாய் இல்லாத நிலையில் வைத்து, அந்த மாதவிடாயில் அவளோடு உறவு கொள்ளாத நிலையில் வைத்து அந்த பொண்ணை பார்த்து சொல்லணும். அதாவது கடந்த கால வார்த்தைகளை பயன்படுத்தி அரபு மொழியிலும் சொல்லலாம். நீ தலாக், உன்னை தலாக் செய்து விட்டேன், அல்லது உன்னை விவாகரத்து செய்து விட்டேன். ஒரு தடவைங்கிற வார்த்தை சேர்த்து சொல்றது ரொம்ப நல்லது. ஒரு முறை, ஒரு தடவை, எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 முறை எனக்கு அனுமதி இருக்கு உன்னை பிரியறதுக்கு, ஒரு தடவை உனக்கு நான் கொடுத்து விட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சொன்னதுக்கு பின்னாடியும் கணவனும் மனைவியும் ஒரு இடத்துல தான் வசிக்கணும், ஒரு வீட்டுல தான் வசிக்கணும். குர்ஆன் தெளிவா சொல்லுது, அஸ்கினுஹுன்ன மின் ஹைஸு சகன்தும், அவங்கள நீங்க வசிச்ச வீட்டுல வசிக்க வைங்க இதாவுடைய காலத்துல. அப்ப ஒரு தலாக் சொன்னால் இதா அவளுக்கு ஆரம்பமாக ஆகிடுச்சு. அந்த இதாவுடைய காலத்துல அவ கணவன் இருக்கக்கூடிய வீட்டுல தான் இருக்கணும். அந்த இதாவுடைய சட்டம் என்ன, தன்னை நல்லா அலங்கரிச்சு கொள்ளலாம், நல்ல உடைகள் உடுத்துக் கொள்ளலாம். இந்த இதாவுடைய காலத்துக்கு உள்ளால் கணவனுக்கும் மனைவிக்கும் மனம் மாறி, மனம் திருந்தி, நான் செஞ்சது தப்புன்னு உணர்ந்து திரும்ப சேர ஆசைப்பட்டால் தாராளமாக சேர்ந்து கொள்ளலாம். தாராளமாக மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் இதாவுடைய காலத்துக்கு உள்ளார. இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, என்ன செய்யல, சேர்ற எண்ணம் வரல. இதாவுடைய காலம் முடிஞ்சிருச்சு, சேர்ற எண்ணம் வரல. இப்ப என்ன செய்யலாம், தனித்தனியாக போய் இவர் ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம், இவள் ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம். பாருங்க மார்க் எவ்வளவு, இது ஒரு தலாக் சொல்றது. இப்ப அடுத்த தலாக் இன்ஷால்லா அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நம்ம சொல்லுங்க 10 நிமிஷத்துக்குள்ளார சொல்றோன்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொல்லலாம், என்ன கிரகிச்சு கொள்ள மாட்டீங்க. இந்த விஷயத்தை இவ்வளவு விளங்கிக் கொள்வோம். அடுத்து இன்னும் நிறைய சட்டங்கள் இருக்குதுல்ல, இன்ஷால்லா பார்ப்போம். இப்ப அடுத்த கேள்வி வரும், இதா முடிஞ்சதுக்கு பின்னாடி 2 பேரும் யோசிக்கிறாங்க, அடா நான் என்ன செய்ய, சேர்ந்து வாழலாமா, வாய்ப்பு இருக்குது. இன்ஷால்லா அடுத்த மஜ்லிஸ்ல பார்ப்போம். இதாவுடைய காலத்துக்கு உள்ளுக்கு வச்சு தலாக் சொல்லிவிட்டார், இதாவுடைய காலத்துக்கு உள்ளுக்கு வச்சு திரும்பவும் சேரணும்னு ஆசைப்பட்டால் மார்க் அனுமதிக்கிறது, சேர்ந்து கொள்ளுங்க. இதுக்கு யாரும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. கணவன் மனைவியை சேர்ந்தாச்சு, தெரியாம நான் சொல்லிட்டோமா, மன்னிச்சுக்கோ அல்லாஹ் காண்டி. அவனும் சரி வாங்க சேர்ந்து வாழ்வோம், சேர்ந்துட்டாங்க. திரும்ப பழைய மாதிரி கணவன் மனைவியாக இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த கணவனுக்கு இருந்த பவர் 3 தலாக் அவர கையில பவர் இருந்துச்சு. இப்ப கணவன் மனைவியா இருக்கிற எத்தனை தலாக் இருக்கு,
2 தலாக். ஒரு தலாக் முடிஞ்சிருச்சு, இப்ப 2 தலாக் தான். அவ 2 தலாக் இன்னும் கையில இருக்கு, அவருக்கு பவர் இருக்கு. திரும்ப கணவன் மனைவியாகத்தான் சேர்ந்து வாழுறாங்க தாராளமாக, அதுக்கு எந்த தடையும் விதிக்கல. அப்ப மார்க்கம் தலாக்குன்னு சொன்னாலே பிரிக்கிறதுக்கு வச்ச ஒண்ணு கிடையாது. நாம தவறா விளங்கி வச்சிருக்கோம். தலாக்குன்னு சொன்னாலே பிரிக்கிறதுக்கு கிடையாது. தலாக்குன்னு சொல்றது அவளை திருத்துறதுக்கு. தலாக்குன்னு சொல்றது அவளை திருத்துறதுக்கு, இவரு திருந்துறதுக்கு. சந்தர்ப்பம் கிடைச்சால் திரும்ப சேரலாம். அது எப்ப இதாவுடைய காலத்துக்கு உள்ளால். இதுல ஏதாவது கேள்விகள் தேவைகள் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. மேலதிகமான தெளிவுகள் தேவைன்னு சொன்னா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்து அப்ப இதாவுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க சேரன்னு யோசிக்கிறாங்க, சேர முடியுமா? வேற மற்ற சப்ஜெக்டுகள் இன்ஷால்லா அடுத்த கிழமை இன்ஷால்லா நம்ம பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹு கைரன் ஃபித்தாரின் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயானை எமது இணையதளமாகிய www.tamilbayans.com மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும். வஸ்ஸலாம்.